ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான துறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மா ஹெல்த் செக்டர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் சொல்ல போகிற இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டை பற்றி நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் வந்து ஹெல்த் செக்டருங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும். இன்னும் நமக்கு வந்து மருத்துவ தேவை அதிகமாக இருக்குது, அதற்கான மெடிசின்கள் அதிகமாக தேவைப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஹெல்த் செக்டர், அதாவது ஃபார்மாவும் ஹெல்த்தும் சேர்ந்தது தான் ஹெல்த் செக்டர் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட நிறுவனங்களில் நாம் முதலீடு செய்யலாமா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் நான் எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் நீங்கள் இந்த குரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யலாம், அப்படி இல்லாட்டி இந்த குயர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். நீங்கள் குயர் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த WYHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதற்காக நம்ம இந்த 2 ஆப் வழியாக முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறப்ப டைரக்ட் பிளானில் முதலீடு செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த 2 ஆப்லையும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் தான் நீங்கள் முதலீடு செய்வீங்க, ரெகுலர் பிளானில் கிடையாது. ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும், அதில் செலவினங்கள் அதிகம். அதனால் அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் எப்பயுமே டைரக்ட் பிளானில் மாத்திரம் நீங்கள் முதலீடு செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா ஜிரோதா அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஜிரோதா ஆப்புங்கிறது நம்பர் 1 ஆப்பாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக முதலீடு செய்ய முடியும். இந்த 3 ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான வீடியோக்களோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்மா செக்டர்ஸுங்கிறதும் ஹெல்த் கேர் செக்டர்ஸுங்கிறதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 வச்சு பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மருத்துவ தேவை அதிகமாக இருக்குது, மருத்துவ எக்யூப்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. பட் இப்போ இருக்கிற காலங்களில் வந்து இன்னும் மருத்துவர்களோட தேவையும் அந்த டெக்னாலஜி இன்னும் அதிகமாக வளர வேண்டிய கட்டத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட செக்டார்ஸ் வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா செக்டார்ஸுங்கிறது நல்ல சிறந்த ஒரு வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வகை ஃபண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வர முதலீடுகள் வந்து செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகள் மாத்திரம்தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெரே அசட் ஹெல்த் கேர் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு 2018 லான்ச் பண்ணாங்க. 2 ஜூலை அன்னைக்கு அறிமுக விலையாக 10 ரூபாய்க்கு இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா S&P BSE ஹெல்த் கேர் TRIங்கிறது. டைரக்ட் பிளான் குரோத்தோட ப்ரைஸ் வந்து 13.52 இருக்குது. ரெகுலர் பிளான் குரோத்தோட ப்ரைஸ் வந்து 13.13 இருக்குது. இந்த ஃபண்டு ஹையஸ்ட்டாக எப்போ போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரலில் போணுச்சு. அப்போ அதோட NAV மதிப்பு வந்து 14.03 இருந்துச்சு. இந்த ஃபண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 378 crores முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் எந்த என்ட்ரி லோடும் கிடையாது. வித்தின் இயரில் நீங்கள் வித்துட்டு வெளியில் வரதா இருந்தால் 1% நீங்கள் எக்ஸிட் லோடு பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.43 வந்து ரெகுலர் இருக்கும். டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் 0.80 தான் இருக்குது. நீங்கள் எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் டைரக்ட் பிளானில் மாத்திரம் நீங்கள் முதலீடு செய்யுங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அடிஷ்னல் பர்ச்சேஸ் செய்கிறதா இருந்தால் 1000 ரூபாய்க்கு நீங்கள் குறையாமல் முதலீடு செய்ய வேண்டும். SIPயில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் மாதம் ஒரு தடவை வந்து 1000 ரூபா மேனி நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இந்த ஃபண்டு ஒரு மாதத்தில் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா 36.18%, 3 மந்த்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14.92%, 6 மந்த்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27.12%, 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22.89% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 15% முதலீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து கிட்டத்தட்ட 38% முதலீடு பண்ணுறாங்க. அப்புறம் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 37% முதலீடு பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜெயண்ட்டும் அப்புறம் லார்ஜ் கேப் ஓரியன்டாக இருக்குது. அதே நேரத்தில் மிட் கேப்பும் 37% இருக்குது. பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் 10% தான் இருக்குது. இதில் அதிக அளவு வாலட்டிலிட்டி இருக்காது.
இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டோட டாப் 25 ஹோல்டிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட 12.91%, அடுத்தது டாக்டர் ரெட்டியில் வந்து கிட்டத்தட்ட 10.62%, அப்புறம் டேவி லேபரேட்டரியில் 10% முதலீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்கா லேபரேட்டரி இருக்குது, பயோகான் இருக்குது, லூபின் இருக்குது, சிப்லா இருக்குது, டோரன் ஃபார்மா இருக்குது, அஜந்தா ஃபார்மா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் லேப் 10 லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நவீன் ஃப்ளோரின் இருக்குது, ஆல்கம் லேபரேட்டரி, சிஞ்சின் இன்டர்நேஷ்னல், ஜேபி கெமிக்கல், அதுக்கப்புறம் அரபிந்தா ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், மேக்ஸ் ஃபைனான்சியல்ஸ், அதுக்கப்புறம் நெட்கோ ஃபார்மா, நியோஜின், டாடா கெமிக்கல், டாடா கன்சியூமர், ஜுபிலின் லைஃப் சயின்ஸ், இப்படிப்பட்ட நமக்கு நல்ல தெரிஞ்ச முன்னணி நிறுவனங்களை தான் இவங்க முதலீடு செய்கிறாங்க. இந்த ஃபண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் எதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீக்கில் பார்த்தீங்கன்னா 19.80% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 1 2020 9 ஏப்ரல் வரைக்கும் 19% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஒஸ்ட் எப்போ பார்த்தீங்கன்னா வீக்கை பொறுத்த வரைக்கும் -11.77% ரிட்டர்ன் கொடுத்துச்சு நெகட்டிவில். மார்ச் 11 மார்ச் 18 வரைக்கும் இது இருந்துச்சு. மந்தில் இது அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து மார்ச் 23 ஏப்ரல் 22 வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்போ 36% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது பிப்ரவரி 20 மார்ச் 20 வரைக்கும். அப்போ வந்து நெகட்டிவாக 20% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இந்த காலகட்டங்களில் தான் பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருந்துச்சு. அடுத்தது குவார்டர்லியில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 16.49% வந்து ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே கொடுத்துச்சு இந்த வருஷத்தில். அதே நேரத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10.45% நெகட்டிவில் கொடுத்துச்சு. அது டிசம்பர் 2019 மார்ச் 2020 வரைக்கும் நெகட்டிவில் கொடுத்துச்சு. இயரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 24.76% வந்து ஏப்ரல் 2019 அப்புறம் ஏப்ரல் 2020 வரைக்கும் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் நெகட்டிவில் வந்து 2018 2019 வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட நெகட்டிவில் 8% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு பெஞ்ச் மார்க் இருக்கும். இந்த பெஞ்ச் மார்க்கோட இந்த ஃபண்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மிராசர் ஹெல்த் கேர் ஃபண்டுங்கிறது ஒய்டிடி இயர் டு டேட்டில் வந்து 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் அந்த பெஞ்ச் மார்க் வந்து 14.62% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மிராசர் ஹெல்த் கேர் ஃபண்டுங்கிறது 26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இந்த பெஞ்ச் மார்க்கும் வந்து 26.21% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் மிராசர் ஹெல்த் கேருங்கிறது 17.17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இந்த பெஞ்ச் மார்க் வந்து வெறும் 10% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் மிராசர் ஹெல்த் கேர் ஃபண்டு வந்து 26.77% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் அந்த ஹெல்த் கேர் இந்த பெஞ்ச் மார்க்குங்கிறது 16.39% தான் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. 1 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 26.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இந்த பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 7.89% தான் கொடுத்துருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிராசர் ஹெல்த் கேர் ஃபண்டுங்கிறது இந்த 1 இயருக்குள்ளே நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நாம் மிராசர் ஹெல்த் கேர் ஃபண்டை பற்றி பார்த்தோம். என்கிட்ட ஏற்கனவே பல பேர் கோரிக்கை வச்சுருந்தீங்க, பல ஃபண்டுகளோட பேரை சொல்றீங்க. அந்த ஃபண்டுகளையும் நாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம மிராசர் ஃபண்டை பற்றி பார்த்தோம். அது எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு, பெஞ்ச் மார்க்கோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம். எது இதில்னா அவங்க முதலீடு பண்ணுறாங்க, அவங்களோட டாப் 25 ஹோல்டிங் என்ன, எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு, அந்த ஃபுல் விவரங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் என்ன நீங்கள் அப்ரிஷியேஷன் பண்ணுறதா நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Fuck your lies, I'll do what I want. Inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst, so you can just hide while I work. I ain't tired, you first. I'll write a second, third verse about the lies you go disperse. You never did shit, I know it hurts. Something deep inside